உலகளவுல சிறந்த டெத் பவுலராக இருக்கும் நேத்தன் எல்லிஸ் அவர்கள் ஐபிஎல் 2025 தொடர்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக ஒரே ஒரு போட்டியில மட்டும்தான் விளையாடினாரு. மதிஷா பத்ரனா அப்படின்றவர் இருந்த காரணத்தினால எல்லிஸிற்கு சரியான வாய்ப்புகளை கொடுக்க முடியல. இந்த நிலையில ஐபிஎல் 2026 சீசன்ல பதிரனா கேகேஆர் அணிக்கு சென்று விட்டாரு. இந்த முறை எல்லிஸ் அவர்களுக்கு அனைத்து போட்டிகளிலுமே கண்டிப்பாக பிளேயிங் லெவன்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு பல ஜாம்பவான்களுமே சொன்னாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா திடீரென தொடை பகுதியில் ஏற்பட்ட தசை பிடிப்பு காரணமாக ஐபிஎல் 2026 சீசன்ல இருந்து நம்ம எல்லிஸ் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக விலகியிருக்காரு. இது சென்னை அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவு. இந்த முறை பாத்தீங்கன்னா சிறந்த டெத் பவுலர் இல்லாமல் சிஎஸ்கே அணி தத்தளித்து கொண்டுமே இருக்காங்க. T20 உலகக்கோப்பை 2026 தொடர்ல 7.17 எக்கானமில மட்டுமே இவர் ரன்களை விட்டு கொடுத்திருக்காரு. ஆகையால பாத்தீங்கன்னா செம்ம ஃபார்ம்ல இருந்திருக்காரு. சோ கண்டிப்பாக நேத்தன் எல்லிஸ் அவர்கள் சிறப்பாக ஆடி இருப்பார் அப்படின்னு பலராலுமே கருதப்பட்டது. கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா இவர் விலகி இருப்பது பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இவர் மட்டுமல்ல, தற்போது சிஎஸ்கே ரசிகர்களுக்கு பேரதிர்ச்சியே வெளியாகி இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா முதல் 3 போட்டிகள்ல MS தோனி அவர்களுமே விளையாட மாட்டார் அப்படின்ற செய்தி வைரலா போயிட்டு இருக்கு. இவருக்கு போன 2 சீசன்ல இருந்தே முழங்கால பிரச்சனை இருந்தது. சோ அந்த பிரச்சனை தற்போது வரைக்குமே இருக்காம். முதல் 2 அல்லது 3 போட்டிகள்ல தோனி அவர்கள் விளையாட மாட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால சிஎஸ்கே ரசிகர்கள், தோனி அவர்களுடைய ரசிகர்கள் மிகுந்த சோகத்துடனுமே இருக்காங்க. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.